ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைகை சுவை கிச்சன். இது arusuvaigalin sangamam. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ட்ரெடிஷ்னலான திருநெல்வேலி ஸ்பெஷல் அல்வா செய்ய போகிறோம். இந்த அல்வா வந்து பார்த்தோன்னா நம்ம கோதுமை பாலில் வந்து செய்யக்கூடிய அல்வா. ஸ்வீட்டுனாலே அல்வா பிடிக்காதவங்க மேக்ஸிமம் இருக்க மாட்டாங்க. வாங்க நம்ம அல்வாவை செஞ்சு பார்க்கலாம். முழு சம்பா கோதுமை 200 கிராம் எடுத்திருக்கேன். ஜீனி 3.5 கப், முந்திரி பருப்பு 50 கிராம், நெய் 1.5 கப். இப்போ நம்ம கோதுமையை தண்ணியில் வந்து ஊற வைக்க போகிறோம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 8 மணி நேரம் இல்லைனா ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஊறின கோதுமை ரெடியாக இருக்குது. அதை இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து இந்த மாதிரி உங்களுக்கு அரைச்சி எடுத்தது இருக்கும், அந்த திப்பிகளோடு இருக்கும். இது வந்து நம்ம இப்போ வந்து ஃபில்டர் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து கையில் நல்லா இப்படி கரைச்சி விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு பால் நல்லா இறங்கிரும். இதை ஃபஸ்ட்டு மில்க் வந்து நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். இதை ஒரு ஸ்ட்ரெயினரில் ஒரு மஸ்லின் கிளாத் போட்டு இதை நீங்கள் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூன் வச்சு கிண்டினாலும் இல்லை வந்து டேப் பண்ணாலும் உங்களுக்கு அந்த பால் வந்து நல்லா இறங்கிரும். அப்படி நல்லா தட்டி விடுங்க. ஸோ உங்களுக்கு அந்த கோதுமையில் இருக்க பால் எல்லாமே வந்து இறங்கிரும். இதே மாதிரி நீங்கள் கோதுமை மாவையும் ஊற வச்சு பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு மில்கை நான் செகண்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஃபைன் சல்லடை இருக்கு இல்லையா, அதோடு வந்து வடிகட்ட போகிறேன். பாருங்கள், இப்போ அந்த திப்பிகள் எல்லாம் நின்றுட்டு நமக்கு கிளியரான பால் வந்து கிடச்சிருச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ திக்காக இருக்கும். இந்த பாலை வந்து நம்ம ஒரு 8 மணி நேரம் வந்து புளிக்க வைக்க போகிறோம். ஸோ இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு. வாங்க நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இதில் 8 மணி நேரத்தில் நான் இந்த தண்ணியை வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அந்த தண்ணியை வந்து அந்த டஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம கிளியர் பண்ணிடலாம். அந்த 8 ஹவர்ஸில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 4 ஹவர்ஸ் வந்து அந்த தண்ணியை எடுத்துகிட்டு கீழே ஊற்றிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு அந்த கோதுமையோட ரா ஸ்மெல் வந்து இருக்கும் நம்ம ஹல்வாவில். பாருங்கள், இப்போ நம்ம வந்து கம்ப்ளீட்டாக எடுத்ததுக்கப்புறம் நமக்கு திக்காக அந்த கோதுமையோட பால் மட்டும் இருக்குது. நம்ம இதை அளவு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 250 ml கிட்ட இருக்குது. ஸோ நான் இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன் அடுப்பில் வச்சு அதில் வந்து நான் இந்த கோதுமை பாலை வந்து ஆட் பண்ணுறேன். நான் ஆட் பண்ணுற பால் திக்காக இருக்குது. நம்ம எந்த கப்பில் எடுக்கிறோமோ அந்த கப்பில் வந்து நீங்கள் 1.5லேருந்து 2 மடங்குக்கு வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. நான் இங்கே வந்து தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் வந்து கிண்டிகிட்டே இருக்கேன். இதை நீங்கள் வந்து கைவிடாமல் கிண்டணும். கைவிட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டி தட்ட ஆரம்பிச்சிரும். இப்போ வந்து குக் ஆகும்போது உங்களுக்கு அந்த சைடில் ஃபுல்லாக நுரைச்சி நம்ம பேனில் வந்து ஒட்ட ஆரம்பிக்கும். இது வந்து 15 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து திக்காகுது. பாருங்கள், இந்த மாதிரி கெட்டி ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ ஒரு 25 நிமிஷம் ஆயிருக்கு. நான் இங்கே வந்து எடுத்து வச்சுருக்க சுகரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த அல்வா வந்து கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஒரு ஆள் செய்ய கஷ்டமாக இருந்ததுன்னா 2 பேராக வந்து சேர்ந்து செஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜீனியை வந்து ஆட் பண்ணுங்கள். நான் 2வது கப் சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நம்ம சுகர் சேர்த்ததுக்கப்புறமா நமக்கு கோதுமை கொஞ்சம் நல்லா வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 3வது கப் சர்க்கரையும் வந்து சேர்த்துருக்குறேன். ஸோ நம்ம இப்போ கட்டிகளே இல்லாமல் உங்களுக்கு நல்லா ஃபைன் ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஒரு பேனை வந்து அடுப்பில் வச்சுட்டு சுகரை வந்து கேரமலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன். அதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் வைக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீட்டுக்கு வந்து அந்த சுகர் வந்து நல்லா உருகி உங்களுக்கு கேரமலைஸ் ஆகும். அதை வந்து நம்ம அந்த அல்வா கூட சேர்க்க போகிறோம். அதுதான் வந்து உங்களுக்கு அல்வாவுக்கு வந்து நேச்சுரல் கலர் கொடுக்கும். பாருங்கள், சிம்மில் வச்சு இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்டிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு நல்லா உங்களுக்கு நுரையா வரும் நம்ம சேர்த்துருக்கிற சர்க்கரை. ஓகே, இதுதான் வந்து கரெக்டான பதம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா நுரைச்சி வருது. இதை வந்து நம்ம கிண்டிகிட்ருக்க அல்வா கூட வந்து சேர்த்துக்கணும். இதுவே உங்களுக்கு கலர் வந்து நல்லா உங்களுக்கு வரும்.
பாருங்கள், இது சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. பாருங்கள், இப்போ நம்ம வந்து கிண்டியாச்சு. ஸோ இது இன்னுமே கலர் பத்தலை, அதனால் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் சுகரை வந்து கேரமலைஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் 2வது தடவை சுகரை கொஞ்சம் கேரமலைஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஆட் பண்ணுறேன். அப்போ தான் அதுக்கு தேவையான பர்ஃபெக்ட் கலர் நமக்கு வந்து கிடைக்கும். இந்த சுகரை கேரமலை வந்து மொத்தமாக ஆட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ச் பை பேட்சாக ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கலர் வந்தோடனே தெரிஞ்சிரும். அதே மாதிரி ஒரு சிலர் வந்து சுகரை வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணியும் சேர்ப்பாங்க. அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கருகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த கசப்பு தட்ட ஆரம்பிச்சிரும். அதனால் டைரெக்டாக இங்கே நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்யை ஒரு டீஸ்பூனாவோ இல்லை டேபிள் ஸ்பூனாவோ நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இதை வந்து நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சேர்க்குற நெய் எல்லாமே வந்து இந்த கோதுமையோடு போயிட்டு நல்லா வந்து பிளெண்ட் ஆயிடணும். அதே மாதிரி நீங்கள் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. திக்கான பாட்டம் பேன் வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து கீழே ஒட்ட ஆரம்பிக்கும். நான்ஸ்டிக்காக இருந்தால் மோஸ்ட்லி வந்து ஒட்டாது. ஸோ நம்ம நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம். அந்த அல்வா செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே வந்து 1.25 மணி நேரம் ஆச்சு நம்ம அரைச்சி பால் எடுத்ததில் இருந்து. பாருங்கள், இப்போ நம்ம அல்வா வந்து ஒட்டாமல் வருது. இப்போ நம்ம நெய் சேர்த்து பண்ணும்போது இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான், ஆனால் வந்து இதை நம்ம செஞ்சு முடிச்சுட்டு அதோட ரிசல்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சமாக ஒரு 1/2 கப் இல்லைனா வந்து ஒரு 1/4 கப் கோதுமை எடுத்து செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வரும். இப்போ வந்து நான் வந்து முந்திரி பருப்பை வந்து நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன், அதையும் வந்து இந்த அல்வா கூட சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அல்வா வந்து பேனில் ஒட்டாமல் வருது. ஸோ நம்ம முந்திரி பருப்பையும் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் கூட நெய் வந்து சேர்த்துக்கலாம். இது அல்வாக்கு வந்து என்ன பதம்னா, நம்ம எவ்வளோ நெய் வந்து ஊற்றிருக்கிறோமோ அவ்வளோ நெய்யும் வந்து உங்களுக்கு அல்வா ரெடி ஆனதுக்கப்புறம் மேலே மிதங்கி வரும். அதுதான் நமக்கு பதம். அது வரைக்கும் நம்ம நெய் விட்டு விட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ பாருங்கள், நம்ம அல்வா வந்து உங்களுக்கு அந்த கலர் வந்து எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டிஃபிஷியலாக எந்த கலரும் ஆட் பண்ணலை. நம்ம சுகர் மட்டும்தான் கேரமலைஸ் பண்ணி போட்டிருக்கோம். இதுக்கு சேர்க்குற இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி, ஆனால் வந்து செய்கிறதுக்கான டைம் வந்து ஜாஸ்தி, ஆனால் ரொம்ப வர்த்து. பாருங்கள், நம்ம ஊற்றின நெய் எல்லாமே வந்துச்சு. ஸோ நம்ம திருநெல்வேலி அல்வா வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி செஞ்சு பார்த்துருக்கோம். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வைகை சுவை, இது arusuvaigalin சங்கமம்.